இந்தியா முழுக்க வரிசையில் கியூவில் மக்கள் நிற்கிறாங்க. சிலிண்டர் எப்போ வரும் தெரியாது, கிடைக்குமா தெரியாது, இந்த ஷார்ட்டேஜ் எப்போ தீரும் அதுவும் தெரியாது. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய சூழல். நம்முடைய பிரதமர் அவர்கள் பதவியேற்ற பின்பு டிமானிட்டைசேஷன் அப்போ போய் ஏடிஎம் வாசல்ல கியூவில் நின்று மயங்கி விழுந்து, எங்கள் வீட்டில் குழந்தைகளுக்காக மட்டும்தான் நாங்கள் சமைக்கிறோம், எங்களுக்கு மந்திர் வேண்டாம், கேஸ் சிலிண்டர் தான் வேணும். முதல் கோணல் முற்றும் கோணல். எப்ஸ்டீன் ஃபைல் வெளிவந்தப்போ இஸ்ரேலுக்கு அவசரமாக சென்றார். அவ்வளவு அன்போடு அரவணைத்தார், கட்டிப்பிடித்தார். இஸ்ரேல் இஸ் ஃபாதர்லேண்ட், இந்தியா இஸ் மதர்லேண்ட் என்று. பிரதர்லேண்டாக இருந்த ஈரானோடு நட்புறவை துண்டித்துவிட்டு அவர் இஸ்ரேலோடு கைகுலுக்கினார். குறைந்த விலையில் கொடுத்து கொண்டிருந்த ரஷ்யாவோடு நட்புறவை முறித்து கொள்ள வேண்டும் என்று அமெரிக்கா நமக்கு உத்தரவிட்டது. இவர்கள் யார் நமக்கு அனுமதியை கொடுப்பதற்கு என்று இந்திய மக்கள் கொதித்து போனார்கள். கச்சா எண்ணெய் என்பது வெறுமே பெட்ரோல் டீசல் மட்டுமல்ல, கேஸ் சிலிண்டரும் தான் என்று நம்முடைய வீட்டு சமையலறைக்குள் ஒரு தட்டுப்பாடு வரும்போதுதான் இந்தியா முழுக்க வரிசையில் கியூவில் மக்கள் நிற்கிறாங்க. திரும்பவும் மக்கள் நிற்கிறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, நீங்களும் கூட கியூவில் நின்றுருக்கலாம். எதுக்கு? ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் சிலிண்டர் இல்லை, கேஸ் ரீஃபில் பண்ணணும், அதுக்காக போய் நிற்கிறோம். சிலிண்டர் எப்போ வரும் தெரியாது, கிடைக்குமா தெரியாது, இந்த ஷார்ட்டேஜ் எப்போ தீரும் அதுவும் தெரியாது. அதனால் நேர காலம் இல்லாமல் எல்லாரும் போய் கியூவில் நிற்கிறாங்க. வழக்கம் போல் இந்திய மக்கள் கியூவில் நிற்கிறதுங்கிறது இந்திய மக்களுக்கு பழகி போன ஒரு விஷயம் ஆயிடுச்சு 2014 ஏன்னா நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள், கடவுளின் குழந்தை, விஸ்வகுரு என்றெல்லாம் நாம் கொண்டாடுகின்ற நம்முடைய பிரதமர் அவர்கள் பதவியேற்ற பின்பு இந்தியாவில் மக்கள் அத்தனை பேரும் டிமானிட்டைசேஷன் அப்போ போய் ஏடிஎம் வாசல்ல கியூவில் நின்று மயங்கி விழுந்து இறந்து போனதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அது மாதிரி பல காரணங்களுக்காக நம்ம நிற்கிறோம். சரி, அதெல்லாம் நம்ம பிரதமருக்காக, நம்முடைய தேசத்துக்காக நம்ம பண்ணுறோம், அதனால சந்தோஷம்தான் நமக்கு. ஆனால் இப்போ போய் கேஸ் கிடைக்கல, சிலிண்டர் கிடைக்கலன்னு கியூவில் நிற்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் அழறாங்க. பார்த்தீங்களா? அதையெல்லாம் ஆண்களும் அழுகிறார்கள், பெண்களும் அழுகிறார்கள். என்ன சொல்கிறாங்க அவங்க? எங்கள் வீட்டில் குழந்தைகளுக்காக மட்டும்தான் நாங்கள் சமைக்கிறோம், நாங்கள்லாம் சரியாக சாப்பிட்டே பல நாள் ஆயிடுச்சு, எங்களுக்கு மந்திர் வேண்டாம், கேஸ் சிலிண்டர் தான் வேணும் அப்படிங்கிற விழிப்புணர்ச்சி இப்போதுதான் வந்திருக்கிறது இந்திய மக்களுக்கு. மந்திர் வேண்டாம், கேஸ் தான் வேண்டும். இதைத்தானப்பா நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். கோயில் கட்டுவது மட்டுமே மக்களுக்கான சேவை இல்லை. மக்களுக்கான சேவை என்பது அவர்களுடைய வாழ்க்கை ஆதாரங்களை, அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது. அதற்காகத்தான் பிரதமர் என்று நாம் பலமுறை சொல்லியிருக்கோம். ஆனால் மந்திர் கட்டுவதையே தன்னுடைய பெருமையாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இப்போது இந்திய மக்கள், எளிய மக்கள் சிலிண்டருக்காக கியூவில் நிற்கிறார்கள். முதல் கோணல் முற்றும் கோணல் என்பதைத்தான் நம்முடைய பிரதமரின் நடவடிக்கைகள் நமக்கு காட்டுகின்றன. எங்க போனார் நம்முடைய பிரதமர்? அவசரமா எப்ஸ்டீன் ஃபைல் வெளிவந்தப்போ இஸ்ரேலுக்கு அவசரமாக சென்றார். அந்த அதிபர் நெத்தன்யாகுவை அவ்வளவு அன்போடு அரவணைத்தார், கட்டிப்பிடித்தார். அவருடைய மனைவியும் காவி உடை அணிந்திருந்தார், தன்னுடைய சட்டை பையிலும் காவி நிறத்தில் கர்ச்சிஃப் இருந்தது என்பதையெல்லாம் அந்த விமான நிலையத்திலேயே பெரும் சிரிப்போடு நம்முடைய பிரதமர் அளவலாவினார் என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம். நெத்தன்யாகு அவர்கள் கொடுத்த அந்த தேசத்தின் உயர்ந்த விருதை தன்னுடைய மார்பில் பெருமிதமாக அணிந்து கொண்டார் நம்முடைய பிரதமர். 56 இன்ச் தோளில் உலகத்தில் இருக்கின்ற பல நாடுகளில் இருக்கக்கூடிய விருதுகள் நம்முடைய பிரதமருக்கு திரும்ப திரும்ப கிடைத்து கொண்டே இருக்கின்றன. எதற்கு என்பதுதான் இன்னமும் தெரியவில்லை. காரணம், இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எளிய சாமானிய மக்களுக்கான தீர்க்கப்படாத பிரச்சனைகள். அவர்களுடைய தினசரி வாழ்வியலை கூட சரியாக நடத்த முடியாத அளவுக்கு அவர்களை சூழ்ந்திருக்கக்கூடிய இன்னல்கள், இக்கட்டுகள், இதையெல்லாம் தாண்டி உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் அவருக்கு விருதுகளை அளிக்கின்றன. அவரும் அதை பெருமையாக அணிந்து கொள்கிறார். நெத்தன்யாகுவை அன்பாக அரவணைத்தார், கட்டிப்பிடித்தார், அவரோடு விருந்து உண்டார். அங்கே பேசும்போது நம்முடைய பிரதமர் சொன்னார், இஸ்ரேல் இஸ் ஃபாதர்லேண்ட், இந்தியா இஸ் மதர்லேண்ட் என்று. அப்படி சொன்ன பின்புதான் உலகமே விழித்து கொண்டது. என்ன செஞ்சது அப்படின்னா,
நம்முடைய இந்தியாவோடு நட்புறவோடு இருந்த நாடுகளின் நட்பையெல்லாம் துண்டித்துவிட்டு அவர் இஸ்ரேலோடு கைகுலுக்கினார். பிரதர்லேண்டாக இருந்த ஈரானோடு நட்புறவை துண்டித்துவிட்டு அவர் இஸ்ரேலோடு கைகுலுக்கினார். இஸ்ரேல் போரில் ஈடுபட்ட போது இது தவறு என்று பிரதமர் சொல்லியிருக்கலாம், ஆனால் சொல்லவில்லை. இஸ்ரேல் ஒரு பள்ளி குழந்தைகளின் வாழ்வை முடித்த போது இது தவறு என்று சொல்லியிருக்கலாம், ஆனால் பிரதமர் சொல்லவில்லை. ஒரு பள்ளிக்கூடத்தில் குண்டு போட்டு அங்கே இருந்த 165 குழந்தைகள், சின்ன குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள், அவர்களை கொன்றபோது இது தவறு என்று சொல்லியிருக்கலாம், ஆனால் நம்முடைய பிரதமர் சொல்லவில்லை. இப்படியாக பல தவறுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. அதனால்தான் உலகமே சொன்னது முதல் கோணல் முற்றும் கோணல் என்று. ஃபாதர்லேண்ட் மதர்லேண்ட் என்பதெல்லாம் சரி, ஆனால் பிரதர்லேண்டை கைவிட்டு நிற்கிறோம். அதனால் ஏற்படுவதுதான் இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு என்பதை இந்திய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கச்சா எண்ணெயை நமக்கு குறைந்த விலையில் கொடுத்து கொண்டிருந்த ரஷ்யாவோடு நட்புறவை முறித்து கொள்ள வேண்டும் என்று அமெரிக்கா நமக்கு உத்தரவிட்டது. அமெரிக்கா நமக்கு கமாண்ட் செய்தது, நீ இனிமேல் ரஷ்யாவுடன் நட்புறவை முறித்து கொள்ள வேண்டும் என்று. ஒரே நிமிஷத்துல முறிச்சுக்கிட்டாச்சு. அப்புறம் 30 நாள் நாங்கள் உங்களுக்கு அனுமதி கொடுக்கிறோம், நீங்கள் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை பெற்றுக்கொள்ளலாம் என்று. இவர்கள் யார் நமக்கு அனுமதியை கொடுப்பதற்கு என்று இந்திய மக்கள் கொதித்து போனார்கள். ஆனால் பிஜேபியினர் கொதிக்கவில்லை, நம்முடைய பிரதமர் கொதிக்கவில்லை, நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் கொதிக்கவில்லை. மிகவும் இயல்பாக அந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், கச்சா எண்ணெய் என்பது வெறுமே பெட்ரோல் டீசல் மட்டுமல்ல, கேஸ் சிலிண்டரும் தான் என்று நம்முடைய வீட்டு சமையலறைக்குள் ஒரு தட்டுப்பாடு வரும்போதுதான் நமக்கு புரிகிறது. அதுவரைக்கும் பிஜேபி கோயில் கட்ட வேண்டும், நம்முடைய பிரதமர் கோயில் கோயிலாக சென்று வழிபட வேண்டும், அதுதான் ஒரு பிரதமருக்குடைய சிறப்பு என்று இந்திய மக்கள் நினைத்து கொண்டிருந்தது தவறு என்று கியூவில் நிற்கின்ற இந்தியர்கள் இப்போது உணர்கிறார்கள். திரும்ப திரும்ப அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு மந்திர் வேண்டாம், கேஸ் சிலிண்டர் வேண்டும் என்று. ஆனால் இந்த குரல், எளியவர்களின் இந்த குரல் நம்முடைய பிரதமருக்கு கேட்கிறதா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. காத்திருப்போம். ஏனென்றால் இவர் கடவுளின் குழந்தை, விஸ்வகுரு. நிச்சயமாக ஒரு மேஜிக்கை செய்து காட்டுவார். எப்படி என்றால், கொரோனா காலத்தில் நாம் அத்தனை பேரும் மறுநாள் கண்விழிப்போமா என்று ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தில் இருந்தபோது நம்முடைய பிரதமர் இரவு 8 மணிக்கு தொலைக்காட்சியில் தோன்றி எல்லாரும் 6 மணிக்கு விளக்கேத்துங்க, தட்டு தட்டுங்க என்று ஒரு குறிப்பை சொன்னார் இல்லையா? அதை கேட்டு இந்தியாவே தட்டு தட்டியது, விளக்கேற்றியது. அந்த மாதிரி கூட எதுவும் சொல்லவில்லை. வாய் திறந்து நம்முடைய பிரதமர் கேஸ் வந்துவிடும், கேஸ் சிலிண்டர் கிடைத்துவிடும், குழந்தைகளுக்கு உணவு சமைத்து கொடுங்கள், நீங்களும் வயிறார உண்ணுங்கள் என்று அவர் சொல்லவே இல்லை இதுவரைக்கும். அதே மாதிரி நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள், மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் கூட இதை பற்றி எதுவும் கருத்து சொல்லவில்லை. சொல்லியிருந்தால், மக்கள் கேட்டிருந்தால் அவர் சொல்லியிருக்க கூடும். எங்காத்துல நாங்கள் கேஸ் சிலிண்டரில் சமைக்கிறது இல்லை, கும்முட்டி அடுப்பு இல்லை கறி அடுப்பில் தான் நாங்கள் சமைக்கிறோம் என்று கூட அவர் பதில் சொல்லி இருக்கலாம். ஏனென்றால் இது மாதிரி பல இன்னல்களுக்கு அவர் அப்படி பதில் சொன்ன சம்பவங்கள்லாம் இந்தியாவில் நடந்திருக்கிறது. எனவே நம்முடைய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிரதமர், நிதி அமைச்சர், வெளியுறவு அமைச்சர் எல்லோரும் என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? எளிய இந்திய மக்களின் கண்ணீருக்கும் வேதனைக்கும் அவர்கள் வீட்டில் குழந்தைகளின் பசிக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.